வணக்கம். இன்னைக்கு ஒரு டீச்சர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ம் அ டிஎஃப் அதாவது ஃபெமினைன பொறுத்தவரை ஃபர்ஸ்ட்டு அவங்க அவேக்கனிங் ஆவாங்க இந்த ஜர்னில. ஸோ, அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இன்ட்யூஷன்ஸ் ஃபெமினைனுக்கு ஜாஸ்தி வரும். ஸோ, வரும்போது அவங்களுக்கு அது தெரிஞ்சதை அவங்களுடைய மேஸ்குலின்ட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ, அவங்க அருகில் இருக்கிறவங்கள சொன்ன உடனே அவங்களுக்கு அது அத ஏற்றுக்கொள்ள முடியலன்னோனே செப்பரேஷன் ஃபேஸுக்கு போயிட்டாங்க. ஸோ செப்பரேஷன் ஃபேஸ் காலகட்டம் அதுக்கப்புறம் முடிஞ்சிருக்கு. இவங்க கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதற்காண்டி இந்த செப்பரேஷன்ஸ் வந்தது? அப்போ உண்மை ட்ரூத் சொல்லக்கூடாதா? ஒரு இன்ட்யூஷன்ஸ் நம்ம சொல்லக்கூடாதா? ப்ரிகாஷன்ஸ்காண்டி தானே அப்படிங்கிற மாதிரி இவங்க கேட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த செப்பரேஷன் ஃபேஸ்னா என்ன? ஸோ அதில அவங்க அந்த டிஎம் என்னென்ன கத்துக்கிறதுக்காண்டி இந்த செப்பரேஷன் ஃபேஸ் அவங்களுக்கு இறை குடுக்குது, பிரபஞ்சம் குடுக்குது. அது டிஎம்மாவும் இருக்கலாம், இல்ல டிஎஃப்பாவும் இருக்கலாம். ஸோ நீங்க அத இப்ப உங்களுக்கு தெரிஞ்சத நீங்க சொல்லலாமா? வேண்டாமா? எப்படி சொல்லணும் அவங்க கிட்ட? அப்படிங்கிறதும் இன்னைக்கு டாபிக்கு. ஸோ செப்பரேஷன் ஃபேஸில் என்னன்னா நம்ம கற்றுக்கிறோம். ஏன் அப்படின்னா செப்பரேஷன் ஃபேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனித்தன்மையான உணர்வு. அந்த ஒரு தனித்தன்மை உங்களுக்கு கிடைக்கும். நாம் இருவர், நம்ம 2 பேரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளோட நான் யார் அப்படிங்கிற தேடல் தனியாக இருக்கும்போது நம்மளுடைய செல்ஃப் ஒர்த் உருவாகும். ஸோ அந்த செல்ஃப் ஒர்த்து நம்ம எடுத்துருவோம். அந்த தனித்தன்மையாக இருக்கும்போதே இந்த செல்ஃப் ஒர்த்தை எடுப்போம். இதை டிஎம்மும் எடுப்பாங்க. அதே டைம் டிஎஃப்பும் எடுப்பாங்க உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அது செப்பரேஷன் ஃபேஸில் 2 பேர்த்துக்குமே அந்த ஒரு காலகட்டத்தில் அவங்க உணருவாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, நான் இன்கம்ப்ளீட் அப்படின்னு இருக்கும். இப்போ யாராவது ஒருத்தவங்க கம்ப்ளீட் ஸ்டேஜில் இருக்க மாட்டாங்க. எமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப டிபெண்டடா அவங்க கிட்ட இருந்திருப்பாங்க. ஸோ அதை அதெல்லாம் கரைக்கணும் அப்படிங்கிறது அதையும் நீங்கள் கத்துப்பாங்க. அதாவது லவ் ரொம்ப 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 அதிக அளவு பாசம் அவங்ககிட்ட இருக்கும். லவ் டிபெண்ட் ஆயிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த செல்ஃப் லவ்வை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும் இந்த செப்பரேஷன் ஃபேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, உள்ளுணர்வு தன்மையில இப்போ யாருக்காவது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குதோ, இல்லை ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட், இதெல்லாம் அவங்க அருகில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும். அப்புறம் இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அபண்டன்ட் வூண்ட்ஸ் ஏதாவது இருக்கும். இதெல்லாமே ஒரு சோல்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா, இது எல்லாமே உள்தன்மையில இருக்கிறதை கியூர் பண்ணும் அந்த டைம்ல. சரிங்களா? அப்போ அதெல்லாம் ஹீல் செஞ்சாதான் அந்த யூனியன் ஸ்டேபிளா இருக்கும். ஸோ அப்புறம் இன்னொன்று மெயின் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகங்காரம் கரைஞ்சிரும். ஒருத்தங்களை அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும், இவங்கள அவங்க கண்ட்ரோல்குள்ளே வைக்கணும் அப்படிங்கிறதும் போயிடும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நீ செய்யணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போயிடும். அப்புறம் ஓனர்ஷிப், நான் தான் அப்படிங்கிற ஓனர்ஷிப் போயிடும். அப்புறம் பெயின் பேஸ்டு லவ். ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட இருக்கும்போது நிறைய பெயின் ஏன்னா அவங்க அப்போ ட்ராமாவில் இருக்கும். 2 பேருமே ஹீல் ஆகாமல் இருப்பாங்க. ஸோ வலின்னு இருக்கும். அது எல்லாமே பெயின் பேஸ்டு லவ்வாகவே இருந்துக்கிட்டு இருக்கும். அதை மாற்றணும் அப்படிங்கிற காலகட்டம். ஈகோ டிசால்வ் ஆகி மாறும். அதுக்கப்புறம் எல்லாமே என்னென்னா ஸ்லோவாக டிசால்வ் ஆகும். ஸோ இந்த செப்பரேஷன்ஸ் பீரியடவே உங்களுக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் ட்ராமாஸ் உள்ளே இருக்கோ அதுக்கு தக்கன நடக்கும் உங்களுக்கு அது எல்லாமே. அப்போ சரண்டர் ஸ்டேஜுக்கு போவோம். சரிங்களா? அப்போது சரண்டர் ஸ்டேஜுக்கு போய் இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னர் யூனியன் முதல்ல நடக்கும். அப்போ இன்னர் யூனியன் என்ன ஆகும் அப்படின்னா, சேசிங் நின்றும். அது வரைக்கும் அவங்கள துரத்திக்கிட்டே இருப்போம். அப்புறம் ரொம்ப காம் ஆயிருவோம். அப்புறம் நியூட்ரல் ஆயிரும். பெயின் எல்லாமே நியூட்ரல் ஆயிரும். அன்கண்டிஷனல் லவ் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே இந்த செப்பரேஷன் பீரியட்ல ஹீல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹீல் ஆனதுக்கப்புறம் இது எல்லாமே நேச்சுரலாக நடக்கும். அப்போ செப்பரேஷன்ஸ் இது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு டிவைன் அலைன்மெண்ட் பீரியட் அப்படிங்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்போ இது சொல்லலாமா? இந்த
இது வந்து ஒரு ப்ளேம் பண்ற மாரி அவங்க வந்து எடுத்துக்கிறாங்களே ஏன்? அப்படி இப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்மளுக்கு ஒரு இன்ட்யூஷனா வருது. அது எந்த விஷயமாவும் இருக்கலாம். அப்ப சொல்லலாம்ல. ஏன் வந்து சொன்னா அவங்க வந்து இப்படி ரியாக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க கேள்வியா இருந்தது. அப்ப வந்து இன்ட்யூஷன்ஸ் வந்துச்சு. அப்ப வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க டிஎம்க்குள்ள வந்து ஒரு டிஃபென்ஸ் மோட்லயோ, உள்ள ஒரு ஆங்ரி மோடு, ஒரு செப்பரேஷன்ஸ் மோட்ல இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த உண்மை, அந்த ட்ரூத் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ட்ரிகர் பண்ண உடனே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்கான்ஷியஸ் பேட்டர்ன்குள்ள போய் இவங்க வந்து மிரர் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெளிய வந்து இவங்க வந்து மிரர் பண்ணியிருக்க மாட்டாங்க. உள்தன்மையில இருக்கிற ஒரு அன்கான்ஷியஸ் பேட்டர்ன எடுத்து இவங்க வந்து மிரர் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து அது வெளியில வந்து அந்த டிஎம்க்கு வந்து எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குள் வெளிப்புற விஷயமாக இவங்க நினைச்சிருப்பாங்க, இவங்க வெளிய தானே நம்ம வந்து சொல்றோம். நம்ம வந்து நார்மலா ஒரு வெளிய தெரிஞ்சத வந்து நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஎஃப் வந்து நினைச்சுப்பாங்க. ஆனா அந்த டிஎம்க்கு தான் வந்து என்ன என்ன இருந்திருக்கும், உள்தன்மையில என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு மறைத்து வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபியர், இல்ல வந்து ஒரு கில்ட், இல்ல வந்து ஒரு கன்ஃப்யூஷன், இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்து மறைச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அத வந்து இவங்க ட்ரிகர் பண்ற மாரி இவங்களுக்கு வரும்போது, இவங்க வந்து ஃபைட் மோடுக்கு வந்து இவங்க வந்து போயிருவாங்க. ஸோ ஃபைட் மோடுக்கு போனதுனால இந்த செப்பரேஷன்ஸ் வந்து நடந்திருக்கும். இது எல்லாமே வந்து கான்ஷியஸ் ரியாக்ஷனா வந்து நடக்காது. அன்கான்ஷியஸா தான் வந்து இது வந்து நடக்கும். அப்போ இது சப்கான்ஷியஸ்ல ஒரு விதமான ஒரு புரொடெக்ஷன் ரெஸ்பான்ஸ் வந்து இவங்க வந்து பண்ணிருவாங்க. அப்போ டிஎஃப்ஓட இன்ட்யூஷன்ஸ் வந்து கரெக்ட்டா இருந்தாலும், ஆனா அந்த டிஎம் வந்து அத அக்செப்ட் பண்ணல. சரிங்களா? ஏன் அக்செப்ட் பண்ணல? அவங்க ரெடியா இல்ல. அவங்க வந்து ட்ரூத் அப்படிங்கிறதை வந்து அவங்க எடுத்துக்கிடல அப்படின்னு சொல்றது தான் இதுல ரொம்ப முக்கியம். ஸோ இதுல என்ன தெரியுது அப்படின்னா, சோல் வந்து ரெடியா இல்ல அப்படிங்கிறது. அப்போ வந்து ஈகோ வந்து கொலாப்ஸ் ஆகணும். சரிங்களா? அந்த ஃபேஸையும் வந்து அவங்க அந்த டைம்ல வந்து எடுக்கணும். ஸோ அந்த ஈகோ எல்லாமே கொலாப்ஸ் ஆகுற டைம் அதுவா வந்து இருக்கும். அப்புறம் வந்து அவங்க சப்கான்ஷியஸ்ல வந்து அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இவங்க வந்து என்னை ஜட்ஜ் பண்ணிட்டாங்களோ, நான் வந்து எக்ஸ்போஸ் ஆயிட்டேனோ, நான் வந்து ரொம்ப வீக் ஆயிட்டேனோ அப்படிங்கிற மாரி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க டிஎம். ஸோ அவங்க உடனே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணிருவாங்க. இப்போ அப்போ அது லெசன்ஸ் எல்லாமே அவங்க கம்ப்ளீட் ஆயிட்டு, அப்போ வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க சொன்ன இன்ட்யூஷன்ஸ் வந்து ஸ்லோவா வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்ச உடனே, அப்போ வந்து யார் உண்மையானவங்க, அப்போ அவங்களோட எமோஷனல் மெச்சூரிட்டிய வந்து அவங்க வந்து வளர்ந்துருக்கும் அவங்களுக்கு, அந்த டிஎம்க்கு. ஸோ அப்போ அவங்களுக்கு புரியும் யார் வந்து உண்மையானவங்க, யார் வந்து நம்ம எனர்ஜிய வந்து ட்ரெயின் பண்றாங்க, யார்ட்ட இருந்தா நம்ம வந்து சேஃப் ஸ்பேஸா வந்து நம்ம வந்து உணருதோம் அப்படிங்கிற கிளாரிட்டிய வந்து அவங்க வந்து எடுத்திருப்பாங்க. அப்போ வந்து கிளாரிட்டி எடுத்து இவங்க எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் டிஎஃப்பும் வந்து அந்த டைம்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, சேசிங்கை வந்து ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. எமோஷனலா ரொம்ப டிபெண்டன்சி அவங்க கிட்ட இருந்திருப்பாங்க. அத பேலன்ஸ் வந்திருப்பாங்க. டிஎஃப்க்கு வந்து இன்னர் பீஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட டிஎம் வந்து இவங்க கிட்ட வந்து மேக்னெட்டிக் லாஸ் மாரி இவங்க வந்து அட்ராக்ட் ஆயிருவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு கில்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சா? பீஸ் வந்து அவருக்கு வந்துருச்சா? அவரு கிளாரிட்டி ஆயிட்டாரா? நல்ல அக்கவுண்டபிலிட்டி இது இருக்கா? இதெல்லாம் பார்த்தா தான் வந்து அடுத்த கட்டம் வந்து ரீயூனியன் அப்படிங்கிறத நோக்கி வந்து அவங்க வந்து செல்ல முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க வந்து மெயினா வந்து அந்த இப்போ ஏற்கனவே ஒரு கில்ட்னால அவங்க இத எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அதே கில்ட்ட வந்து தூக்கிட்டு வரக்கூடாது இவங்கட்ட. அதுக்கப்புறம் அமைதிய கொண்டு வராங்களா? அதே மிந்தி வந்து அந்த வலி அதெல்லாம் வந்து இருந்திருக்கும் அவங்களுக்கு. ஐயோ! அந்த அந்த பெயின் வித் லவ் அப்படிங்கிற கான்செப்ட்லயே தான் வந்து வாழ்ந்திருப்பாங்க. ஸோ அது எல்லாமே இவரு வந்து சரி பண்ணியிருக்காரா? பீஸ் எடுத்துட்டு வந்திருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். அப்புறம் கிளாரிட்டியா இருக்கிறாங்களா? இவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஏத்துக்கிட்டு ரொம்ப கிளாரிட்டியா வந்து இருக்கிறாங்களா? அக்கவுண்டபிலிட்டி இருக்குதா? அக்கவுண்டபிலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இது வந்து செய்றதுக்கு வந்து நான் வந்து பொறுப்பு எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதாவது என்னன்னா, நடந்தத வந்து நான் எதுவுமே வந்து மறுக்கல. 2 பேருமே வந்து அக்செப்ட் பண்றோம். நான் வந்து ஏதாவது ஹர்ட் பண்ணியிருந்தால் வந்து அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்கலாம். இல்ல வந்து ப்ளேம் வந்து மெயினா வந்து ப்ளேம வந்து ஷிஃப்ட் பண்ண மாட்டாங்க. இது வந்து ப்ளேம் சொல்றதுக்கு நீ தப்பு, இல்ல வந்து நான் தப்பு அப்படிங்கிறதுக்கே வந்து வராது. ஏன்னா இது வந்து ஒரு இறை பயணம் உங்களுக்கு. சரிங்களா? இதுல வந்து மாறி மாறி வந்து தவறு நீ தான் தப்பு, நான் தான் தப்பு அப்படின்னு சொல்றத வந்து முதல்ல வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? 2 பேருமே முதல்ல ஸ்டாப் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறத தான் வந்து இதுல வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல வந்து டிஎம் மட்டுமே வந்து நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த செப்பரேஷன் ஸ்பேஸ்
கேஸ்ல 2 பேருக்குமே இது வந்து நடந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணாம இருக்கிறாங்களா? அப்படிங்கிறது இன்னும் சேஞ்ச் சேஞ்ச் இருக்கா? அவங்களோட வேர்ட்ஸ்ல வந்து சேஞ்ச் இருக்குதா? அப்படிங்கிறது. ஸோ மன்னிப்பு அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. அந்த வார்த்தைகள்ல வந்து நெறைய வித்தியாசங்கள் வந்து தென்படுதா? அக்செப்ட் பண்ணியிருக்காங்களா? அப்படிங்கிறதையும் வந்து நம்ம நோட் பண்ணணும். அடுத்தது என்ன அப்படின்னா, கம்யூனிகேட் பண்ணுவாங்க நல்லா. அதுக்கப்புறம் அவங்க நல்லா வந்து ஓப்பனா வந்து அவங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. ஃபைட் மோட்ல வந்து மெயினா வந்து இருக்க மாட்டாங்க. அந்த ஃபைட் மோடு வந்து அவங்களுக்கு வந்து போயிருக்கும். முந்தி வந்து அந்த ஃபைட் மோட வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் மோட் வந்து இல்லாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு அவங்களே வந்து ரிப்பேர் செஞ்சிருப்பாங்க அவங்களுக்கு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிய வந்து அவர் வந்து என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, ஷேர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து இந்த 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 இதெல்லாம் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறத வந்து 2 பேருமே வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அக்கவுண்டபிலிட்டி அப்படிங்கிறது எப்போ டேலி ஆகும் அப்படின்னா, மிஸ்டேக்க வந்து அக்செப்ட் பண்ணணும் 2 பேருமே. அப்புறம் வந்து ப்ளேம் பண்ணக்கூடாது. நீ தான் தப்பு, நான் தான் தப்பு அப்படிங்கிற மாரி ப்ளேம் பண்ணக்கூடாது. நான் என்னலாம் வந்து சேஞ்ச் ஆயிருக்கோம். முக்கியமா நம்ம வந்து பார்க்குறது இந்த 4 இத வந்து பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் நான் சொன்னது தான். அதாவது கில்ட் ஃபீல் வந்து இருக்குதா? இன்னும் அதையே திருப்பி கொண்டு வராரா? கில்ட்ட வந்து கொண்டு வராரா? அமைதிய கொண்டு வந்திருக்கிறாரா? இல்ல வந்து நல்லா கிளாரிட்டியா வந்து இருக்கிறாரா? அக்கவுண்டபிலிட்டியாவே இருக்கிறார். அக்கவுண்டபிலிட்டிக்கு தான் நான் இவ்வளோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் வந்து குடுத்தேன். அதாவது ப்ளேம் பண்ணக்கூடாது. 2 பேரும் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கூடாது. யார் தவறு செஞ்சாலும் அந்த அக்செப்ட் பண்ணிக்கிடணும். ஸோ இந்த மாதிரி இத வந்து அவங்க வந்து அ அ இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அத நீங்க வந்து அவங்க அவங்க வந்து வரும்போதே வந்து உங்களுக்கு வந்து தெரியும். அவங்க அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியர்ஸ் வச்சு நீங்க வந்து கண்டுபிடிக்கலாம் அவங்கள. அதெல்லாம் முடிஞ்சதுன்னா, அதுக்கப்புறம் வந்து ரீயூனியன் வந்து நடக்கும். இந்த செப்பரேஷன் ஃபேஸ் வந்து முழுவதுமாக கம்ப்ளீட் ஆயிட்டு, அ முழுவதுமான கம்ப்ளீட் ஆயிட்டுனா, இந்த சேஞ்சஸ்லாம் அவங்கள எடுத்தால் தான், அவங்க வந்து முழுவதுமாக இந்த செப்பரேஷன் ஃபேஸ்ல இருந்து அவங்க வந்து அ முடிச்சிருக்காங்க. செப்பரேஷன் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு, அடுத்த கட்டம் ரீயூனியனுக்கு வந்து அவங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதான அர்த்தம். தேங்க் யூ.